இப்போ தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம். நானும் என் மகனும் ரொம்ப என்னோட நட்புணர்வோடு தான் என்கிட்ட பேசினார். ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பந்தா துளி கூட அவர்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கிட்ட நான் எப்படி பழகினோ அதே மாதிரி என்கிட்ட நட்புணர்வோட ரொம்ப கேஷுவலாக பழகினார். அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எனக்கு கண் கலங்கிடுச்சு. அவர் சொன்னார், நான் எப்பவுமே உங்கள் விஜய் தான், உங்களுக்கு எப்போ என்னன்னாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் எனக்காக தனிப்பட்ட முறையில் எந்த கோரிக்கையுமே இது வரைக்கும் யார்ட்டையும் எந்த முதல்வர்கிட்டையும் நான் கேட்டதில்லை. நான் வந்து திரைப்பட நலனுக்காக, திரைப்படத்துறையினுடைய நலனுக்காக வந்து பல முதலமைச்சர்கிட்ட பல கோரிக்கைகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே ஒரு முதலமைச்சருடைய முதல் நாள் சந்திப்பிலேயே சில கோரிக்கைகள் வச்சுருக்கேன். குறிப்பாக அந்த பெப்சி தொழிலாளர்களுக்காக முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களால் வந்து கிட்டத்தட்ட பையனூர் இடத்துல 105 ஏக்கருக்கு மேலே இடம் கொடுத்துருக்காங்க. அது வீடு கட்ட முடியாமல் தொழிலாளர்களுக்கு அந்த பண வசதி இல்லை. அது முடிந்தால் அரசாங்கமே முன்னெடுத்து அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் இயக்குனர் அப்படின்றதுனால இயக்குனர் சங்கத்தினுடைய கிட்டத்தட்ட 2500 உதவி இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு 50 ஏக்கர் இடம் அவங்களுக்குன்னு தனியாக எங்கேயாவது திருவள்ளூர் பக்கத்துலேயோ இல்லை செங்கல்பட்டு பக்கத்துலேயோ எங்கேயாவது ஒதுக்கி அவங்களுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் நான். அப்புறம் சின்ன படங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஸ்க்ரீன் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளையும் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கேன். உடனே அவர் கூப்பிட்டு அவருடைய பிஏவான ஜெகதீஷ் அவர்களை கூப்பிட்டு, இப்போ ஜெகதீஷ் சார் சொன்ன கோரிக்கைகள் எல்லாமே நீ எழுதி வாங்கிக்கோ, நம்ம என்னெல்லாம் செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நிச்சயமாக சின்ன படங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. அது இல்லாமல் என்னுடைய மகனை வந்து பார்த்தோன்னே அடாரங்கன் பிடிச்சி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். அந்த என்னுடைய முதல் படம் ஹிட்லிஸ்ட்ன்ற ஒரு படத்துக்காக அவர்கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்காக கோட் படப்பிடிப்புக்கு இவனை கூட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்து கட்டி பிடிச்சி ப்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு 2 தடவை சொன்னார். ரொம்ப ஹாப்பியாகி அவர் கூட இருக்கிற ஃபோட்டோ மட்டும்தான் என் வீட்டில் ஹாலில் இருக்குது. ஒரு நான் முன்னாள் முதலமைச்சர் எல்லாருக்கூடையுமே நான் சந்திச்சிருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன். என்னுடைய வீட்டு ஹாலில் வந்து இவனும் விஜய் சாரும் இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணம். முதல்வர் திரைத்துறைக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.